அடுத்து நம்ம மீன ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க என்ன மாதிரி இந்த பணத்த ஈர்க்கிறதுக்கான சில வழிமுறைகள செய்யணும் அல்லது பரிகாரங்கள செய்யணும்? மீனராசிக்காரங்க அதிபதி குரு தான். ஸோ குரு பகவான் நவ கிரகத்துல இருக்க குருன்னு சொன்னா, நெறைய பேர் போய் தட்சிணாமூர்த்திட்ட ம். போயிர்றாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது நமக்கு சிவனுடைய அம்சம். ம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா, கிரகத்தினுடைய அம்சம். ஸோ அதனால வந்து நவ கிரகத்துல இருக்க குருவுக்கு வியாழக்கிழமையில ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, கொண்டைக்கடல மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அதே சமயம் நீர்நிலைகள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு உணவுகள், மீன்களுக்கு உணவளிக்கலாம். பொரி போடலாம். ஸோ அடுத்தபடியா வந்து பறவைகளுக்கு நீர் அளிக்கலாம். ஸோ நீர் வைக்கலாம். காக்கா, குருவி, பறவைகளுக்கு. ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள செஞ்சுட்டு வரப்போ, மீன ராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் பிரச்சனை இல்லாம இருக்கும். மேலும் வந்து அந்த மரப்பெட்டியினுள் வந்து சிவப்பு நிற பட்டு துணிய விரித்து, அதற்கு மேல பணம் சேகரிக்கிறாங்க அப்டின்னா, மீன ராசிக்காரங்களுக்கு மனி ஃப்ளோ நல்லாவே இருக்கும்.